சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னமா இது? பூ எடுக்க சொன்னே, மறக்காம டேக்ல எடுத்துங்க. கிஷ்மு சார், சார் ரெடியா? அம்மா ரெடியா? ஒரு மானிட்டர் பாப்போம். ஆக்ஷன், ஆக்ஷன். ரெடி. கண்ணே, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். கண்ணா, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். கண்ணே, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். கண்ணே போட்டுக்க. அடிக்க. நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். What is this, Mr. Kishmu? என்னம்மா மனோரமா அம்மா? என்ன சார்? என்னங்க இதெல்லாம்? என்ன சார், நீங்க தான் சொன்னீங்க சாவு கூட ஜாலியா இருக்கணும்னு. இதை விட ஜாலியா எப்படி சாக முடியும்? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். என்ன? நாங்க 2 பேரும் கடைசியா கட்டி பிடிச்சிருக்கோமே, அப்படியே டபக்கரிய மண்டை சாயுது, நான் செத்து போயிடுறேன். உங்க வீட்டுல சிரிப்பாங்க குழந்தைங்க. அப்படியே செத்துறீங்க, நல்லா இருக்கும். யோ சேது, என்ன இதெல்லாம்? ஆமா சார், நீங்க தானே ஃபுல் ஃப்ளோர் ரைட் பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டேன். நான் ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்ண சொன்னேன். ஏயா சோஃபா சேர் ஏதாவது இருக்கா ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்றதுக்கு? யோ நரசிம்மா சார், கேமராமேனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சியா? இல்ல சார், நீங்க தான் சார் சொன்னீங்க. யாரு சொன்னாக சொல்லலங்கிறத பத்தி பிரச்சனை இல்ல சார். அவங்க இப்ப 2 பேரும் நடிச்சாங்களே, அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது அப்படியே போட்டோ பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அடி ஆட்டி படம் 100 நாளுதே. Shut up! Break! என்னம்மா சினிமாவில் நடிக்கிற ஆசையில ஊரை விட்டு ஓடியாந்தியா? எந்த ஊரு? யாரையா சொன்னது நான் சினிமாவில் நடிக்க போறேன்னு? எங்க டைரக்டர் தான் சொன்னாரு, டிஃபன் கூட கொடுக்க சொன்னாரு. சாப்பிட்டு ஊரை பார்க்க போய் சேரு, கெட்டுக்கிட்டு போயிடாத. அவன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். என்னம்மா சினிமா சான்ஸா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். யார் மேலடி தூக்குற? படுவா பயப்படாதீங்க. நம்ம டைரக்டரை ஒரு வார்த்தை குத்தாலத்தை கூட்டிட்டு போங்க. அந்த அருவி தண்ணி மண்டையில விழுந்ததுன்னா எப்பேற்பட்ட பைத்தியமானாலும் குணமாயிடும். சுத்த காட்டு முன்னாடித்தனமான வைத்தியம் சொல். டாக்டர் கோவம் இல்ல. அம்மா, கீழ்பாக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கூட்டிட்டு போய் 1 வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். அதை விட்டுட்டு அருவி தண்ணி கொட்டணும். அடி ஆத்தி, எதுவா இருந்தாலும் பணத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சுக்க சொல்லுங்க சார். 47 லட்சம் ரூபாய நான் முதலீடு பண்ணி வச்சிருக்கேன் சார். அதுக்குள்ளார நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம் போல இருக்கேன் சார். அடி ஆத்தி. சாந்த பத்திரகாளி குழந்தை, உனக்கு என்னம்மா குறை? சுவாமி, இவ என் தங்கச்சி. இவளுடைய புருஷன் இவளை விட்டு போயிடுவாருன்னு ரொம்ப பயமா இருக்கு சுவாமி. நீங்க தான் அருள் புரியணும். கவலைப்படாத மகளே. இந்த மஞ்சள் கயித்தை இவ புருஷனோட வலது கையில கட்ட சொல்லு. அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி, வெளியூர் போயிருந்தாலும் சரி, உன் தங்கச்சி உங்க குலதெய்வத்தை வீட்டுல பக்தியோட கும்பிட கும்பிட இந்த மஞ்சள் கயிற்றோட மகிமை இவ புருஷன் இவ பக்கமா ஓடோடி வருவான், ஓடோடி வருவான். சுவாமி, ஒரு சின்ன சந்தேகம். என்னம்மா? இத வலது கையில தான் கட்டணுமா இல்ல இடது கையிலும் கட்டலாமா? ஏமா அப்படி கேக்குற? ஏற்கனவே வலது கையில
பெரிய வீடு இதை கட்டி இருந்ததுன்னா சிவசிவா செந்திராண்டவா, இது என்னடா சோதனை? சின்ன வீட்டுக்கு மஞ்சள் கயிறு கொடுத்துட்டேனா? ஐயோ, உங்க இஷ்டத்துக்கு பத்திரிக்கையில டைரக்டர் இப்பெல்லாம் ஏடா கூடமா நடக்கிறாருன்னு சொல்லி எழுதிட்டீல. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா தெளிவா உட்கார்ந்து கதை எழுதிக்கிட்டு இருக்கிறார் ஐயா. மன்னிச்சிருங்க சார், டைரக்டர் இப்ப நல்ல மூட்ல தான் இருக்காரு. அதை நாங்க நேராவே பாத்துட்டோம். சாரி சார், போன வாரம் நாங்க எழுதுனதுக்கு இந்த வாரம் மறுப்பு போட்டுறோம். பெருசா போட்டு விட்டுருங்க. குளிச்சிட்டியாமா? பூஜை பண்ணணும், சீக்கிரமாமா. உங்க டைரக்டர் நல்ல மனநிலையில தான் இருக்காரு. அத நேர்லயே பார்த்துட்டோம். இங்க என்ன பார்த்தோமோ அது அப்படியே. ஓம் பகவதி, ஓம் காளி, ஓங்காரி, திரிசூலி. அதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இருக்கு. ஊமத்தங்காயி, ஆமணக்கு விதை, பலாக்கொட்ட தோல், வெற்றி வேறு. இது நாளைய எரியிற நெருப்புல போடு. ஒரு இரும்பு கம்பிய அந்த நெருப்புல நல்லா பழுக்க காய்ச்சி அந்த ஆடு அசந்திருக்கிற நேரமா பார்த்து அவன் தொடையில ஒரு இழுப்பு இழுத்துடு. அப்புறம் பாரு, உன் தங்கச்சியை விட்டு பிரியவே மாட்டான் 7 ஜென்மத்துக்கும். வாங்க 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 வாங்க. என்ன ரொம்ப நாள் அந்த பக்கமே காணோம். உங்களை பார்க்காம பாப்பா துரும்ப இழைச்சு போச்சு. ரூம்க்கு போங்க. ரூம் ரூம் ரூம். எங்க போறீங்க? ரூமுக்கு போக சொன்னாங்க. ரூம் இந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கமா? இந்த ரூமா இந்த ரூமா? இந்த ரூம் தான். புதுசா கட்டிருக்கீங்களா? அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. கைய விட்டு போயிடுவாரு போல இருக்கு. கொளுத்துடா நெருப்ப, காய்ச்சுடா சூட்டுக்கோல. என்ன டைகர், எல்லாத்தையும் போட்டுக்கல? ஆமணக்கு விதை, ஊமத்தங்கா, பலாக்கொட்ட தோல் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இன்னாங்க. இன்னைக்கு என்ன பொங்கலா தீபாவளியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல புது வேட்டி துண்டெல்லாம் கொடுக்குறீங்களே. என்ன புதுசா கேக்குறீங்க? சட்டை கழுத்து. என்னங்க? என்னம்மா, பாத்ரூம் கழிட்டியா? கழுவிட்டேம்மா. ஏமா, எதுக்காக இந்த கம்பியை காய்ச்சுறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நீ இப்பதான் புதுசா வேலைக்கு வந்திருக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என் தங்கச்சி புருஷன் கொஞ்ச நாள வெளியே தப்பு தண்டா பண்றாரு. அவர் ஆயுஸ் முழுக்க என் தங்கச்சி கூடயே இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த குடுகுடு பாண்டி வைத்தியம். இப்ப அவர் வந்திருக்காரு. அவர் தொடர சும்மா ஒரு இழுப்பு, அவ்வளவுதான். நல்லா இழுத்து விடுங்கம்மா, அப்பதான் இந்த ஆம்பளைங்களுக்கு புத்தி வரும். நல்லா காய்ச்சல. இந்த பாருங்க, நீங்க சொன்னபடி நான் வேட்டிய கட்டிட்ட, துண்டையும் போட்டுக்கிட்டேன். இப்ப நான் சொல்றபடி நீங்க கேட்கணும். வாங்க, நீங்களும் வாங்க. என்னது கையில கம்பி? உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க. ஆன வயசு கடையால் எல்லாம் கையில எல்லாம் கம்பி வச்சுட்டு விளையாடுறீங்களே. உட்காருங்க, நான் சொல்றது கேளுங்க, நீங்களும் கேளுங்க. டைரக்டர் சக்கரவர்த்தி இருக்காரு.
பேர் நல்லா இருப்பீங்களா? சூடு வச்சுட்டீங்களே. ஐயோ புதுசா இருக்காங்க. யாரு இந்த பொண்ணு? கிராமத்து பொண்ணு. அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்குதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா. உன் பேர் என்னம்மா? அஞ்சல. அஞ்சலையா? எங்க துணியை மாத்திக்காம போறீங்களே? ஏற்கனவே துண்டை காணோம், துணியை காணோம் இருக்க. இந்த நேரத்துல துணியா? ஐயோ என் காலு. ஏமா, இப்ப வந்தவரு பாப்பாவோட புருஷன் இல்ல, டைரக்டர் சக்கரவர்த்தின்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இது இந்த மாதிரி வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கே சேர்ந்திருக்க மாட்டேன். ஏமா, ஒரு நல்ல குடும்ப பொண்ணுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு உங்க தங்கச்சி வாழ்க்கையை விளங்க வைக்க பாக்குறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? போடி வழிய. சர்தம் போடிடா. சர்தம் போமா, நான் என் துணியை எடுத்துட்டு போறேன். மச்சான், வந்துட்டியா அஞ்சல? மச்சான் என்ன மன்னிச்சிரு மச்சான். ஒன்னு குத்த சொன்னேல்ல, அதனாலதான் கடவுள் எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டாரு. அந்த பாப்பா வீட்லயே எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு. தெரியுமே. பாப்பா வீட்லயா? அப்புறம் டைரக்டர் சக்கரவர்த்திய நான் உங்க வீட்டுல பார்த்தேன். மச்சான், அவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு தெரியுமா? அவர் அவங்க வலைக்குள்ள போடுறதுக்காக இரும்பு தெரியுமா, இரும்பு, அத பழுக்க காய வச்சு அவர் தொடையில ஒரு இழு இழுத்துட்டாங்க. மச்சான், டைரக்டர் சக்கரவர்த்தியும் அவங்க பொஞ்சாதியும் ஒன்னா வாழணும். அதுக்காக நீ என்ன தில்லுமுள்ளு வேணாலும் பண்ணு. இனிமே நான் உன் பக்கம். மச்சான் மச்சான், என்ன மன்னிச்சிரு மச்சான். மச்சான், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு மச்சான். மச்சான், இப்ப மன்னிக்க போறியா இல்லையா? சொல்லு. அப்பா அஞ்சலே, அஞ்சலே, இரு, நான் சொல்றத கேளு. கேட்டா பாப்பாவோட படுக்கறைக்கே போயிட்டியா நீ? ஆமா போனேன். ஐயோ, அங்க என்னலாம் நடந்துருக்குமோ? ஐயோ ஒண்ணுமே நடக்கல அஞ்சலே. ஐயோ, இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேயா? ஐயோ அஞ்சலே, நான் சொல்றத கேளு. என்ன மறந்துரு, நான் வேற எவனையாவது கட்டிக்கிறேன். என்னை விட இழுச்சவன் கிடைக்க மாட்டான். அது நான் பாத்துக்கிறேன், போயா. நான் நடந்ததான் சொல்றேன், நடக்க முடியலையே. அஞ்சலே, அஞ்சலே, அஞ்சலே. ஏன் பாப்பா சேப்பா நல்ல நேரத்துல அழுவுற? பின்ன என்ன சார், என்ன மறந்துட்டீங்களே? உங்க பொண்ணையும் மாப்பிளையும் மட்டும் சேர்த்து வச்சுட்டீங்க. ஏன் கதி? அந்த பொண்ணும் மாப்பிளையும் சேர்றதுக்கு காரணமே நீதானப்பா. என்ன பிரயோஜனம்? உன்னையும் அஞ்சலையும் சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதானே. இப்ப நம்ம நேரம் உங்க கிராமத்துக்கு தான் போறோம். அப்படிங்கிறீங்களா? உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வைக்கிறதே என் பொழப்பா போச்சு. சார், உங்க மாப்பிளைய சின்ன வீட்டுல இருந்து காப்பாத்தினா அஞ்சலை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே,
எவ்வளோ ஒருத்தவன் கழுத்துல தாலியை கட்ட போறான். சார் கல்யாணத்தை நிறுத்துங்க சார். பச்சையப்பா, இது வரைக்கும் நீ எவ்வளவு தமிழ் சினிமா பார்த்திருப்ப? நிறைய பார்த்திருக்கேன். எப்பவாவது கிளைமேக்ஸ் சீன்ல இந்த மாதிரி கோயா ஒருத்தன் கதாநாயகிக்கு தாலி கட்டி பார்த்திருக்கியா? இல்ல. இந்த பாருப்பா வந்து உட்காருவோம், அவ்வளவுதான். கடைசியா அவனை எழுப்பிடுவாங்க. கதாநாயகன் தான் போய் தாலி கட்டுவான். இந்த கதாநாயகன் அந்த கதாநாயகி நம்ப மாட்டேங்கிறாளே. நான் எதுக்கு இருக்கிறேன்? நம்ப வைக்கத்தானே. எப்படி? அவளை ஒரு குழப்ப போறேன். காதை குடு நீ. என்ன உபதலைவா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அதான் வாய் அடைச்சிட்டீங்களே. அச்சேப்பா, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணினேன். நல்ல நேரத்துல வந்து என் மானத்தை காப்பாத்தினேன். அதுக்கப்புறம் என் மனசாட்சி உறுத்திச்சு. நீ இந்த ஊரை விட்டே போனதுக்கு அப்புறம் இவளையே ரெண்டாம் தாரமாவும் செட்டப் பண்ணிட்ட. இவ சம்மதத்தோட தான். பச்சையப்பா, நீ ரொம்ப நல்லவன். நீ அஞ்சலையை கட்டிக்கிறதா நியாயம். இதுதான் இந்த உபத்தலைவருடைய தீர்ப்பு. மச்சா, அன்னைக்கு உனக்கு சூடு போடுறப்ப நான் தான் அந்த வீட்டுல இருந்தேனே. அது வந்துமா டைரக்டர் சக்கரவர்த்திக்கு போட்ட சூடுமா? பட்டணத்துல மச்சா வீட்டுல கைத்து கட்டில உட்கார்ந்து இருந்தப்ப நானே என் கையால தடவி பார்த்தேனே. ஐயோ, அதுவும் டைரக்டர் சக்கரவர்த்தி தாமா. அவன் பெரிய மோசக்காரன், ஜகஜால கில்லாடி, இன்டர்நேஷனல் ஃப்ராடு. மச்சா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கமா. தம்பி, என்னங்க நீ என்ன செய்யற? மாலையை கழட்டுற, எழுந்திருக்கிற. இந்த கூட்டத்துல வேற ஏதாவது பொண்ணு கிடைக்குமான்னு தெரியல. மாப்பிள்ள, என்னம்மா அது? அதுக்குள்ள என்ன அவசரம்? நான் ஆளை மாத்த வேணாமா? அது வந்து நான் ட்ரெஸ் மாத்த வேணாமா? நீ புது புடவையோட இருக்கிற. உன் மச்சானோ புது வேட்டி புது சட்டை போட்டு தந்ததுன்னா நல்லா இருக்கும். நான் போய் புது வேட்டி புது சட்டை போட்டு உன் மச்சானையே கூட்டிட்டு வரேன். உன் மச்சானையே கூட்டிட்டு வரேன். பாப்பா, ஒரிஜினல் பச்சையப்பா, வேட்டியை ரொம்ப தூக்காத. உடல இருக்கிற தழும்பு தெரிய போகுது. சாயம் வளர்த்துரும். என்ன தைரியம்? என்ன உபத்தலைவர் பக்கத்துல உட்கார்ந்து இருப்ப? எதிரி ஏன் பொண்டாட்டி ஏன் பக்கத்துல உட்காராம உன் பக்கத்துல உட்காரவா? ஓம் பொண்டாட்டியா? ஆமா. கல்யாணமே கட்டிட்டீங்களா? ஆமா. எப்போ? எல்லா கதையும் இப்பதானப்பா உங்ககிட்ட சொன்னேன். யாருகிட்ட? பச்சை பண்ண சொன்னாரு. பச்சை பண்ண, அந்த பச்சை பண்ண. நல்லா இருங்க. புரியல. குழப்பறானே. ஐயோ போய், ஐயோ பித்தராட்டா.